நீங்க ஒரு டைரக்டரா ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனா என்ன விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்க? அவருடைய ஆளுமை தான் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அந்த 5000 பேர் இருக்கக்கூடிய அந்த கடைசி கடற்கோடியில் இருக்க வரைக்கும் இவர் மனசுல இருக்க விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது மிகப்பெரிய ப்ரெஷர். இந்த கூட்டமெல்லாம் வந்து தாத்தாவோட மட்டும் ஒரே ஒரு 10 செகண்ட் 12 செகண்ட் தான் தாத்தாவுக்கு எனக்குமான ஒரு கனெக்டிவிட்டி நடந்தது. அந்த பார்வையும் நானும் அவரும் பார்த்து கொண்டபோது அவருடைய கண்களிலிருந்து ஒன்று வந்து கிடைச்சிது. கமல் சார் வந்து எவ்வளவு தூரம் மெனக்கெடுவார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்றத கேபி சார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ண பிறகு நான் கமல் சார் படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்தியன் 2 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகும்? இது என்னைக்கு இருந்தாலும் இருக்கும். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அழகா ஒரு விஷயம் அதில் சொல்லியிருப்பாரு அண்ணன். என்னன்னா, உன்னை நீ சரி செய்து உலகம் தானா சரியாயிடும். இது தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அது இப்போ ஆரம்பிச்சாலே 25 வருஷம் ஆகும். நம்ம இந்தியன் 1 வரும்போது நம்ம தேசத்துல கரப்ஷன் இருந்தது. இப்போ இந்தியன் 2 வரும்போது இருக்கிற எல்லா காமெடியன்ஸும் இந்த மாதிரி வந்து ஹீரோவா கதையின் நாயகனா மாறிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள். சூரிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு. சூரி என்னைக்கு இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்றது எனக்கு நிமிர்ந்து நெல் பண்ணும்போதே தெரியும். நிமிர்ந்து நெல் பார்த்தீங்கன்னா அவனை நகைச்சுவையாளனா மட்டும் விடாமல் ஒரு அழகான ஒரு கேரக்டராக தான் எடுத்து வந்து அதுலேயும் வந்து ஒரு 1.25 பக்கம் டைலாக். GRT Dwellers. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வணக்கம். வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. ஸோ இந்தியன் 2ல வந்து உங்களை வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்ல வந்து அதுவும் கமல் சார், சங்கர் சார் இந்த மாதிரி ஒரு கூட்டணியில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உங்களுக்கு எப்படி இருக்குண்ணே? ரொம்ப பெருமகிழ்ச்சி. முதல்ல அண்ணன் சங்கர் அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி எழுதும் போதே உங்க பேரை எழுதிட்டேன் நான், நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னாரு. என்னண்ணே இங்க இருந்தாலும் வந்து விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவரை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், வணக்கம் சார் சொல்லியிருக்கோம், போயிருக்கோம். ஆனால் கிட்ட இருந்து பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இத்தனை நாள் பயணப்பட்டது. எனக்கு அடுத்த படைப்புலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அண்ணன், அந்த கேம் சேஞ்சர்லையும். ஸோ ரொம்ப ஒரு பக்கத்திலே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த உழைப்பு சும்மாலாம் கிடைச்சிடாது வெற்றி. அந்த அவருடைய உழைப்பு இருக்குல்ல, அபரிவிதமான உழைப்பு. ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு காட்சியை எப்படி கையாளுறாரு அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுலேருந்து ஏதாவது நமக்கு கிடைச்சிடாதா, நம்ம கற்றுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். அவ்வளவு ரசிச்சிருக்கேன். கடினமான உழைப்பு. நீங்கள் உழைப்பு, அதுவும் இப்போ இருக்க நிலையில் ஒரு திரைப்படத்துக்கு நம்ம கூடுதலாக 3 படத்துக்கான உழைப்பு போடணும். அதுவும் இந்தியன் மாதிரி இந்தியன் 2 நம்ம படைப்புக்காக இருக்கட்டும், ஒரு 7-8 படத்துக்கு பார்க்க வேண்டிய உழைப்பு இந்த படத்தில் அவ்வளவு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரே டைமில் அண்ணன் 2 படம் வேறு. அந்த படைப்பும் வந்து தேசத்தில் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பு. இந்த படைப்பு தேசமே எதிர்பார்த்துருக்கக்கூடியப்போ இது 2ஐயும் எடுக்கும்போது அம்மா அப்போ அவர் எவ்வளவு தூரம் அவருக்குள்ள இறைவன் எனர்ஜி கொடுத்துருக்கணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளும் வியந்து பார்த்துட்டே இருப்பேன். அண்ணனோட உதவியாளர்கிட்ட போய் கேட்பேன், சாப்பிட என்ன கொடுத்தீங்க, அப்பப்போ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னா அவர் இப்படியே பார்ப்பாரு. என்கிட்ட சொல்லுவார், உங்களை பார்த்தா தான் ஏதோ ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப என் தம்பியை பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி என்ன கையை பிடிச்சிப்பாரு. எனக்கு அவரை பார்த்துட்டே இருக்குதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி, பேரன்பான மனிதன். அவருக்குள்ள இருக்க நகைச்சுவை உணர்வு வந்து என்னை பயங்கர எனர்ஜியாக வச்சுக்கிட்டே இருக்கும். சங்கர் சார் எல்லாருமே அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் பண்ணுற ஹியூமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்படியா? நம்ம 2 பேரும் அமைதியாக உட்காந்துருப்போம், காதில் வந்து சொல்லிடுவார், சிரிச்சு உருண்டுக்கிட்டு இருப்போம். அண்ணங்கிட்டே சொன்னேன், ஏதாவது ஒரு படம் நீங்கள் ஒரு ஹாலிடே மாதிரி வாங்க, ஒரு 30 நாள் மட்டும் எனக்கு தேதி கொடுங்க, நீங்கள் நடிங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன், அழகாக எடுப்போம், அந்த அந்த முகத்தை ஜனங்க பார்க்கட்டும் ஜாலியான அப்படின்லாம் சொல்லி கேட்டேன். இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. அது ஒரு மாதிரி இருந்தது. அந்த அந்த படப்பிடிப்பு தளமே ரொம்ப பேரழகா, பேரன்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பிரம்மாண்ட டைரக்டர் அவரு. ஸோ எல்லாருக்குமே அவரோட படங்கள் நடிக்கணும்ன்றதை விட இந்த மனுஷன் எப்படி இப்படிலாம் ஷூட் பண்றாரு, என்னென்னலாம் செலவு பண்ணுவாரு, எப்படி இதை யோசிப்பாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க ஒரு டைரக்டரா ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்பட்டனா என்ன விஷயத்த பார்த்து ஆச்சரியம்? அவருடைய ஆளுமை தான் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது ஒரு 3000 பேர், 4000 பேர், 5000 பேருன்னு சொல்லி கூட்டமா ஒரு இடத்துல நிற்போம். அந்த 5000 பேர் இருக்கக்கூடிய அந்த கடைசி கடற்கோடியில் இருக்க வரைக்கும் இவர் மனசுல இருக்க விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு.
அதுக்கு இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதுக்கு இவர் எவ்வளோ மெனக்கடுறாரு, அதுக்கு எவ்வளோ ஓடுறாரு ஒரு மனுஷன். அது அது மிகப்பெரிய ப்ரெஷர். நாங்களாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் அதிகபட்சம் நிமிர்ந்து பண்ணும்போது ஒரு 1500 பேர் வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கூட்டமெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு பெருங்கூட்டங்கள். இதை கம்யூனிகேட் பண்ணி அதை அவர் ஷூட் பண்ணதை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த தளத்தில் ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகேண்ணே. பொதுவாகவே கமல் சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து பாராட்டிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல வந்து சமுத்திரக்கனி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி அவர் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாகவே பாராட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன ஸ்பெஷல் காரணம், என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படி? இறைவன். ஏன்னா உங்களை பாராட்டினதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு அதை பார்க்கும்போது அது ஒரு விஷயம். நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சோம். தேவையில்லாமல் எதையும் அள்ளி பூசிக்கிறதே இல்லை. அதாவது என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட தளத்துல வெகு சரியா செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். அது ஒரு கோடு அந்த பக்கமும் ஒரு கோடு இந்த பக்கமும் போயிருந்தா கூட அந்த எதுவுமே கிடைச்சிருக்காது. பட் நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சதுனால கிடைச்சது. ஓகேண்ணே. ஸோ அதிகமாக உங்களை வந்து எல்லா லாங்குவேஜ் படங்கள்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அது பிஸி ஷெட்யூல் அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு ரெஸ்ட்லாம் வேணும். அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கண்ணே? ஏன்னா நிறைய நடக்குது தம்பி, அதுக்குள்ள நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம எதுவும் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிடல. இப்போ ஒரு சில நேரத்தில் ஒரு சில படைப்புகளுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு படம் வரும். கடந்த 6-7 ஆண்டுகளாக பொங்கல் படங்கள் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அலா வைகுண்டபுரம்ல ஆரம்பிங்க, அப்புறம் கிராக் ஆரம்பிங்க, துணிவு பாருங்க, இப்போ ஹனுமன் பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த ஆரம்பத்தில் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு படைப்பு வந்து நம்மளை நீ இருக்க இன்னும் ஓடு, இந்த வெற்றிக்குள்ள நீ இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை புஷ் பண்ணி கொடுக்கும். அப்படி போன ஆண்டு என்னடா நமக்கு பொங்கல் ரிலீஸுக்கு படமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹனுமன் வருது. ஹனுமன் எதிர்பார்க்காமல் வந்தது. அவங்க படமெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு புதுசாக சேர்த்த கேரக்டர் என்னோட கேரக்டர் விபீஷணன் கேரக்டர் வந்து நிற்கிது. ஹனுமன் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி அது அப்படி ஒரு வெற்றியை கொடுக்குது. அதாவது என்னன்னா நம்ம இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம்னு எப்பவுமே சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்குள்ள நம்ம இருப்போம், நாம் சரியாக இருந்தால். ஓகே, அவ்வளவுதான். அப்படிதான் பாக்குறேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் அதை நம்புறேன். ஓகே. பொதுவாகவே ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு ஒரு டைம் ஆகும், அது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ இப்போ இந்தியன் 2 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகும்னா இது என்னைக்கு இருந்தாலும் இருக்கும். இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். நம்ம தேசத்தை மாற்றவே முடியாதுன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சில இப்போ வெளிநாடுகளுக்கு ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அதாவது அங்கேயும் நம்மால் தான் இருக்கான், ஆனா அங்க ஒழுக்கமா இருக்கான், சுய ஒழுக்கம் மீறாம இருக்கான், அந்த சட்ட திட்டங்களை ரொம்ப சரியா வச்சிருக்கான், தன்னைத்தானே சரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க மட்டும் ஏன் இல்ல? அவன் இங்க நம்ம இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அழகா ஒரு விஷயம் அதுல சொல்லியிருப்பாரு அண்ணன். என்னன்னா, உன்னை நீ சரி செய்து கொள், உலகம் தானா சரியாயிரு. நீங்க பிரச்சனையே அவனை சொல்லி இவனை சொல்லி தான் இப்படிதான் சுத்திட்டு தெரியும். உன்னை அப்ப நம்ம வேற வேற இடத்துல போய் பார்க்கும்போது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான். அப்ப அங்க அடி விழுகுது. அப்ப அங்க தண்டனை இருக்கனால நீங்க இந்த அடக்கி வாசிக்கிற நீங்க அங்க ஒரு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா கூட 10 தடவை போயிடலானவங்களாம் இருக்காங்க. 10 தடவை. அது வந்து இந்த சிஏ எக்ஸாம் மாதிரி. அதாவது இப்போ நீங்க 7 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 2 போச்சுன்னா கூட திரும்ப 10 தான் எழுதணும். திரும்ப 10 எழுதணும். 10 தடவை பணம் கட்டி அதுக்கு அவ்வளவு தூரம் நீங்க டைட் பண்ணும்போது தான் அவன் ரெட் சிக்னல் இருக்கும்போது போயிடுவான். சாம இருக்கான். கூட யாரும் இல்லையாப்பா போப்பா, அங்க எங்க இருந்தா பிடிச்சிருவாங்க கேமரால அப்படின்றான். பின் விளைவுகள் பலமா இருக்குமாப்பா. அதுதான் நீங்க தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அது இப்ப ஆரம்பிச்சாலே 25 வருஷம் ஆகும். ஒரு தலைமுறையே மாறணும். நம்ம என்னன்னா, முன்னாடி நம்ம இந்தியன் 1 வரும்போது நம்ம தேசத்துல கரப்ஷன் இருந்தது. இப்ப இந்தியன் 2 வரும்போது கரப்ஷனுக்குள்ள நம்ம தேசம் இருக்கு. சேஞ்சஸே இல்ல. ஆமா, உள்ள இருக்கோம். முதல்ல ஊழல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. இப்ப ஊழலுக்குள்ளேயே நம்ம தான் இருக்கோம். நம்ம ஒத்துக்கிட்டோம். எப்படின்னா, இப்ப என்னங்க இது ஒரு விஷயமா அப்படின்னு பேசுற நிலைமைக்கு வந்துட்டோம். அவங்களோட அவங்க கம்மியா தானே பண்றாங்க அந்த மாதிரி. அப்படி வந்துட்டோம். என்னன்னா, நீங்க வந்து ஒரு வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகணும்னா கூட பெற்றோர்களே நீ போய் அந்த பியூன்ட்ட இதை கொடுத்தேன்னா அவரே உள்ள பேப்பர்ல எங்கெங்க எதுக்கு அடியில் எவ்வளோ வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு கொடுத்து உனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாரு போ அப்படின்னு பெற்றோர்களே கொடுத்து அனுப்புறாரு. அதாவது கரப்ஷனை ஒத்துக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டோம். இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யற பெரிய துரோகம். ஆமா, அது வந்து இதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா, வேற வழி நடக்கணும்ல அப்படின்றோம். அதையும் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. வாழணும்னா இதெல்லாம் பண்ணி தானடா ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்தியன் 1ல் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு அண்ணன். அதாவது வெளிநாடுகளில் லஞ்சம் இல்லையா அப்படின்னா, அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தாண்டா லஞ்சம், இங்கே கடமை செய்யறதுக்கே லஞ்சம் தான்.
அதுதான் உண்மை. ம், அதை நம்ம வந்து ஒழிக்கணும்னா இப்போ இந்த கதையில வந்த விஷயம் நடக்கும் என்னன்னா, இளைஞர்களுக்குள்ள விதைக்கணும் விஷயத்த. ம், ம், ம். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் நீங்க குழந்தைங்க படம் நிறையவே பண்ணுங்க. நான் சொன்னேன், உன்னைய தான் திருத்தவே முடியாத. அங்க என்னத்தையாவது சொன்னா அந்த வயசுல விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ம், ம். ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், பக்கத்துல இருக்கவன் தோல்ல கை போட்டுக்கோ, யாரையா பார்த்தா சிநேகமா சிரி ம், ம். அப்படின்னு அந்த வயசுல சொன்னா அவன் 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 பிடிச்சுக்குவான். ம், ம். இங்க பெற்றோர்களே தானே சொல்றாங்க, என்ன யாரையும் பார்த்து சிரிச்சிடாது, எவன் கூடயும் சேர்ந்துடாத. அவன்ட்ட பக்கத்துல அதாவது இந்த வாங்கி சாப்பிடு. சமூகத்தை பார்த்து பயமுறுத்தி தானே வளர்க்குறாங்க. ம், ம். இங்க தனி மனிதன் மனதில் மாற்றம் வரணும் அப்படின்னா சின்ன வயசுல பிறந்த குழந்தையில இருந்து அதை மாற்றணும். ம், ம். மாற்றி அது வளர்ந்து வரும்போது 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மொத்தமாவே ஒன்று மாறும். ம், ஆமா. அதற்கான போர் தான். ஆமா. அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, பெரியவங்களுக்கும் இந்த சொல்லி கொடுத்தாதான் அந்த சின்ன பசங்களை கரெக்டா விதைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தான் உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் தெரியுமே. ம். எது சரி எது தப்பு எல்லாம் தெரியும். அப்ப யாருக்கு அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாதுன்ற மனநிலையில தானே இருக்காங்க. ம், ம். அவங்களெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, ஓகேண்ணே. போயாண்டுருவாங்க. இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னாலும் சரி, இப்ப இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாலும் பூமர் அப்படின்ட்டு போறானுங்களே. ஸோ இந்த பூமர்ன்ற வார்த்தையை கேட்டாலே யாருக்குமே சும்மா பாவமா இருக்கு பார்க்கும்போது. ம். அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அக்கறையே இல்லாம போயிடும். ம், ரொம்ப பாவமா இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு அலையிறவங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ம். வயதுக்கு மூத்தவர்களை கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கு. வேற என்ன பண்றது? அது வந்து அது அது அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்க வாழ்வில் நடக்கும்போது தான் இல்ல ஏன்னா அந்த பக்கம் போவாதடா கீழே விழுந்துருவான்றது எப்படி அட்வைஸ் ஆகும்? அது அக்கறை. ஏன்னா ஆல்ரெடி பல்லா இருக்குடா விழுந்துருவடா அப்படின்றது எப்படி அட்வைஸ் ஆகும்? அது அக்கறை. இல்லை நான் போய் விழுவேன்னா விழுந்த பிறகு ஆமாம்ல அன்னைக்கு சொன்னாங்கல்லன்னு தோணும். இப்ப நீ சொல்லும் போது ஒன்னும் 4 பேர் பூமர்னு சொல்லுவாங்க. அப்ப தெரியும் உனக்கு. அக்கறை, சக மனிதன் மீது ஒரு அக்கறை இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்கணும். ஒருத்தங்க வலிக்குதுன்னா ஐயோன்ற எண்ணம் வரணுமே. ம், ம். அதுதானே இப்ப குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஓகேண்ணே. உங்களுக்கு வந்து அதிகமான மகன் கமல் சார் கூட காம்போ அதிகமா இருக்கா, இல்ல அப்பா கமல் சார் கூட காம்போ அதிகமா எனக்கு இருக்கா? வந்து ஐயாவோட வந்து ரொம்ப குறைவு. அப்படியா? தாத்தாவோட மட்டும் ஒரே ஒரு 10 செகண்ட் 12 செகண்ட் தான் ம். தாத்தாவுக்கு எனக்குமான ஒரு கனெக்டிவிட்டி நடந்தது. அந்த பார்வையும் நானும் அவரும் பார்த்து கொண்ட போது அவருடைய கண்களில் இருந்து ஒன்று வந்து கிடைச்சிது. ம், ம், ம். இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி நான் இங்க வேற ஒரு தளத்துல இயங்குற ஒரு கதாபாத்திரம். ஓகேண்ணே. ஸோ தாத்தா வராரு, கதற விட போறாரு ஆமா, அப்படின்றது கதற மாதிரி விட தான். போறாரு. ஓகேண்ணே. இப்போ வந்து முக்கியமா இப்ப வெற்றிமாறன் சார் வந்து எந்த அளவுக்கு வந்து சூரி அப்படின்ற ஒரு ஹீரோ உருவாக்குனாரோ, அந்த மாதிரி உங்களுக்கும் வினோத சித்தம் படம் மூலமா தம்பிராமையா சாரை வந்து ஹீரோவா உருவாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கதையின் நாயகனா. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற எல்லா காமெடியன்ஸும் இந்த மாதிரி வந்து ஹீரோவா கதையின் நாயகனா மாறிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் மாறுறதுன்றது விஷயம் கிடையாது. கதை கேட்டா மாறிக்க வேண்டியதான். ம், ம். சூரிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு, சூரி என்னைக்கு இருந்தாலும் வந்துருவான் அப்படின்றது எனக்கு நிமிர்ந்து நில் பண்ணும்போதே தெரியும். அப்பவே நிமிர்ந்து நில் பாத்தீங்கன்னா அவனை நகைச்சுவையாளனா மட்டும் விடாமல் ஒரு அழகான ஒரு கேரக்டரை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். ம், ம், ம். 2 பேரும் சேர்ந்து அதுலயும் வந்து வந்து ஒரு 1.25 பக்கம் டைலாக தடன்னு அடிச்சு பேசினான். ம். அப்போ நான் சொன்னேன், நீ வருவடா, நீ வேற ஒரு தளத்துல வருவ, வேற ஒன்று நடக்க போகுது, அந்த மேஜிக் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. அது கரெக்டாக சார் கையில போய் மாட்டினான். சார் கையில போய் யார் கிடைச்சாலும் சரி அப்படியே கோபுரத்தில் தூக்கி வச்சிருவாரு வெற்றிமாறன் சார். அப்படி நடந்தது. அதற்கு இவனும் உழைச்சான். பெரிய உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. அந்த படத்தில் நடந்த விபத்துகள் எல்லாம் பார்த்தா ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட சூரியன்ற ஒருத்தனை நம்ம வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு சூழல் தான் பார்க்க வேண்டியது. அப்படியெல்லாம் ஒரு அடி விழுந்துச்சு. நீங்கள் படத்திலே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மேலேருந்து ஏரில் சுற்றி வரும்போது பொட்டதியில் விழுவும். பாட்டு அதெல்லாம் வந்து இறைவன் நம்ம கூட இருந்து சூரிய பத்திரமா பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சுருக்கான். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவன் உழைச்ச உழைப்பு, அவன் வந்தது, அவன் எந்த தளத்துலேருந்து வந்தான், எவ்வளோ கஷ்டப்பட்டான், அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கணும்ல. இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்க பதில் தான் இந்த வெற்றி. தம்பி சும்மாலாம் வந்தவொடனே எல்லாம் கொடுத்துடல. அவன் வந்து ஒவ்வொரு தளத்துலையும் போராடி 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 இழந்து அழுது எத்தனை நாள் தூங்காம கிடந்து அவன் அவன் ஒரு தவமா இருந்ததுக்கு வெற்றிமாறன் சார் மூலமா ஒரு அழகான ஒரு விஷயத்த இறைவன் நடத்தியிருக்கான். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஃபேன் பாயா கமல் சாரோட ஒரு ஒரு அவரோட படங்கள்லாம் நீங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயம், நீங்க மெய்சிலிர்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன படம், இது என்னென்ன அனுபவம் இருக்கு? அது ஏதாவது படங்கள் இருக்கு, நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். கமல் சார் படம் எல்லா படமே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கேபி சார்கிட்ட நான் உதவியாளராக இருக்கும்போது கேபி சார் நிறைய சொல்லுவார். 2 பேரை பற்றியுமே சொல்லுவார். ரஜினி சாரை பற்றியும் சொல்லுவார், கமல் சாரை பற்றியும் சொல்லுவார். அந்த அந்த தளத்துல இருந்தால் நம்ம பார்க்காத படங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது இந்த மனிதன்
கமல் சார் வந்து எவ்வளவு தூரம் மெனக்கெடுவார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்றத கேபி சார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ண பிறகு நான் கமல் சார் படத்தை பார்க்க ஆரம்பிச்சு அது வேறையாக பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே. அது ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று இருக்கும். அது அந்த மொமெண்ட்டில் வேணால் தோற்று போயிருக்கலாம், இல்லை போய் சேராமல் இருந்திருக்கலாம். தோற்று போகிறதுன்ற படைப்பே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது போய் எவ்வளோ தூரம் அருகில் போகுது, எவ்வளவு காலகட்டத்தில் போகுது. இப்போ 3 நாளில் உங்ககிட்ட வந்துச்சுன்னா ஹிட்டுன்றீங்க, 30 நாளுக்கு கழிச்சு கிட்ட வந்ததுன்னா அன்னைக்கே பாத்துருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போமே தவிர, ஆனா வந்துருச்சுல்ல, அதுக்கு பேர் எப்படி வெற்றி தோல்வின்னு சொல்றது? அது நம்மளா வச்சுக்கிட்ட பேரு தான். இப்ப குணாவே எடுத்துங்க, 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கி சம்பந்தம் இல்லாம 100 கோடி வசூல் பண்ணலையா? அதுதான் அது என்னென்ன விதைக்கிறது சரியா விதைச்சிருங்க. ஏன்னா அவர் அவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாரு. நீங்க வந்து எத்தனை படைப்பு. நான் ரொம்ப ரொம்ப வியந்தது பேசும் படம் தான். பேசும் படம் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க அந்த படத்துல. ஃபுல் அண்ட் ஃபுல் மைம் மாதிரியே இருக்கும். ஏன்னா நானே சின்ன வயசுல ரொம்ப அதாவது எத்தனையோ முறை நான் இப்போ தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தேன் எங்கள் ஊரில் சேத்தூர் காளீஸ்வரர் தேட்டரில். படத்தை போட்டு உட்காந்துருப்பேன். உட்காந்து அப்படியே பார்த்துட்டு எத்தனை முறை பார்த்துருக்கோம், வியந்திருக்கோம். அந்த மாதிரி படைப்புகள், அவருடைய ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் ஒரு மெனக்கடல் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். அன்பே சிவம் கிட்டத்தட்ட ஒரு 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 50 வாட்டி பார்த்துருப்போம். அதில் பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல யங்ஸ்டர்ஸ் ஒன்று பேசுகிறாங்கன்னு, அந்த யங்ஸ்டர்லாம் மண்டையில் தட்டுற படைப்பு அது. என்னன்னா இங்கே எல்லாருக்கும் மனசு ஒன்று தானே. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு பட்ட பேர் வச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி விமர்சனங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா நீங்கள் அன்பே சிவம் பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அன்பே சிவம் பாருங்கள், அது வேற ஒன்று பேசும் உங்களோட. ஆமா, அது அறியாத வயசுல பார்த்த ஒரு பக்கம் இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது அதோட அறிவு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு சுந்தர் சி கிடக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு ஆழமா பேசியிருக்காங்கன்றது தெரியும். ஆமாண்ணா. முக்கியமா அவங்ககிட்ட என்னன்னா, இப்ப ரீசெண்டா விஜய் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு, பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சிறந்த லீடர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ஒருவேளை வந்துட்டாரு அப்படின்னா சிறந்த லீடரா இருப்பாருன்னு ஏதாவது ஒரு அனுமானங்கள் உங்க சைடு இருக்கிறாரு? அந்த பிறகுதான் தெரியும். யாரா இருந்தாலும் களத்துக்கு வரணும், களத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கணும். சந்திச்ச பிறகு அவரை தலைவராக மக்கள் பார்க்கணும், ஏத்துக்கணும். அதற்கு பிறகு அவர் சிறந்தவராக இருக்கணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் விஜய் சாரை நான் பவன் கல்யாண் சாரோட பயணப்பட்டதுனால இந்த விஷயத்துல விஜய் சார் வராருன்னொடனே ரொம்ப சந்தோஷமா நான் அது முதல்ல ட்வீட் போட்டேன். ஏன்னா பவன் கல்யாண் சார் கூடவே நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அந்த 1.5 வருஷம் இருந்திருக்கேன். அவர் இந்த சொசைட்டியை பார்த்தது, இந்த ஜனங்க மேல அவர் வச்சிருக்கக்கூடிய பேரன்பு, இப்போ நேத்தோ முந்தானாலோ என்னன்னா பொருளாதார நெருக்கடி, நிதி என்ன இருக்கு அப்படின்றத என்னுடைய மாநிலத்தில் இருக்க நிதியை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் சம்பளமே வேணாம், இதுக்குள்ள நான் என்னத்தை போய் சம்பளம் வேண்டான்னு டிக்ளேர் பண்ண ஒரு துணை முதல்வர். இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கும்போது நார்மலாவே இதைத்தான் பேசுவாரு. ஏன்னா எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, நான் என்ன திருப்பி கொடுக்குறேன், நான் திருப்பி கொடுக்கணும்லன்னு சொல்லி மக்களுக்காக ஓடி 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 அவர் அலைஞ்ச அலைச்சல்லாம் இருக்குல்ல, அதை வைத்து தான் நான் சொன்னேன். ஒரு ஒரு உங்களுக்கு நிறைய பேர் அரசியல் வராங்க அப்படின்னா முதல்ல முகம் தெரிந்து முகம் பழகி அதுக்கு ஒரு பெரிய போரே நடக்கணும். இப்போ அப்படி இல்லையே. விஜய் சாருக்கு ஸ்ட்ரைட்டா அந்த முகம் தமிழ்நாடு பூரா தெரியும். இனி அவர் களமாட வேண்டியதுதான், நீ இறங்கி களத்துல இறங்கி நிக்கிறது தான். இப்போ கல்யாண் சார் தெருவா போனாரு, தெருவா ஒரு வாராகின்னு ஒரு வண்டி, அந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கும். அந்த வண்டியில அவர் அவ்வளவு சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்காரு. போயே நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக ஏதாவதுன்னா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜனங்க முன்னாடி போய் நின்னாரு. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் தான் இது. அதனால நம்ம விஜய் சாரு களத்துல இறங்கி வராரு அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்கு. வாங்க நில்லுங்க, களமாடுங்க, மக்கள் நல்லது பண்ணா வேற சொல்ல போறோம். சந்தோஷம். நாங்களும் வாய்ப்பு கிடைச்சு நாங்களும் கூட வருவோம். வாங்க, ஏதாவது ஒரு துறையில உங்களுக்கு நீங்க நன்மதிப்போட நிக்கிறீங்கன்னா கூட நிக்கிறதுல என்ன இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப ஒரு தியேட்டர்ல ஆபரேட்டரா ஒர்க் பண்ண காலங்கள் இருக்கு. அந்த காலங்கள்ல நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குமா, நம்ம படம் எப்படா அந்த மாதிரி வரப்போகுது, அந்த தருணம்லாம் எப்படின்னா இருக்கும்? அது என்னன்னா அதே சினிமா நான் தான் டிக்கெட் கொடுப்பேன், நான் தான் டிக்கெட் கிழிப்பேன், நான் தான் மதுரைக்கு போய் பொட்டி தூக்கிட்டு வருவேன், நான் தான் படம் ஓட்டுவேன். இல்லை ஜாலியா இருக்கும். அதாவது அந்த தேட்டரு சேத்தூர் காளீஸ்வரி தேட்டரு, நான் முதல்ல படம் பார்த்தது அந்த தேட்டர்ல தான். அதுக்கு பிறகு வேற வழி இல்லை, நான் படம் பார்க்கணுன்றதுக்காகவே அந்த தேட்டர்ல போய் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நேராக தேட்டருக்கு போயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 மாசம் லீவ் எல்லாம் வரும்ல, தேட்டர்ல தான் இருப்பேன். நான் தான் படம் ஓட்டிக்கிட்டு அந்த டைம்ல எனக்கு என்னன்னா அந்த முதலாளி, என்னுடைய அன்பான முதலாளி, நம்மளை ரொம்ப நேசிப்பார். நான் அந்த தேட்டர்ல முறுக்கு ஊத்திருக்கேன்,
படம் பார்க்குறதுக்காக, அதுதான் நான் சிவப்பு மனிதன் பார்க்குறதுக்காக எல்லாமே அந்த தேட்டரில் முதல்ல அந்த மழை தண்ணி போகிறதுக்கு பின்னாடி கூட ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியாக உள்ளே வந்து படம் பார்த்தேன். எல்லாமே அந்த தேட்டர் தான். இப்போ அந்த தேட்டர் இல்லை. இப்போ ரொம்ப அப்படியே போய் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா அப்படி இருந்திருக்கும். அதை தாண்டி சினிமா இந்த தேட்டரில் நம்ம என்ன குட்டி 30mm ஸ்க்ரீனு, அவ்வளோதான். அந்த தேட்டரில் முன்னாடி ஒரு பெரிய இடம் இருக்கும், அதில் மல்லாக்கப்படுத்திட்டு பார்க்குறது படம். ஒரு டென்ட் கொட்டாம. ஆமாம், ஒரு பேர் அது என்னன்னா காரணமே இல்லாமல் ஒரு ஈர்ப்பு வரும்ல, அப்படி வந்தது தான் அந்த தேட்டர். அதுக்குள்ளே கிடந்தோம். அப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் நம்ம நடிகன் ஆகணும்னு தான் அப்போ பயங்கரமான ஆசை. அந்த வயசுல ஸ்கூல் படிக்கும்போது நான் 8வது படிக்கிற வரைக்கும் ஒரு சினிமா கூட பார்த்தது இல்லை. 8வது படிக்கும்போது என்னோட முதல் சினிமா பார்த்தது, முதல் மரியாதை தான் அந்த தேட்டரில் தான். முதல் மரியாதை அதுவும் அந்த தேட்டரில் தான். அதனால் நம்ம கனவு போராட்டம் இது எல்லாமே தாண்டி இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நோக்கி தான் நம்ம நகர்த்தப்படுவோம். இதை தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா 10வது படிக்கும்போது ஊரை விட்டு ஓடி வரோம். எதுக்கு ஓடி வந்தோம், ஏன் ஓடி வந்தோம், எங்கே இறங்கணுன்னே தெரியாது. வீட்டிலேருந்து அரை டவுசரோட ஓடி வந்துட்டோம். ஏன்னா அப்போல்லாம் +1 +2 +1 போனால் தான் பேண்ட் ஷர்ட்டை. ஒரு அரை டவுசரை போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஒரு 120 ரூபா பையில் காசு எடுத்து வச்சுட்டு எப்படி மெட்ராஸ் கிளம்பி வந்துட முடியும்? நடந்துச்சு. ஆனால் அதுக்கு நம்பிக்கை வேணும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்கே இறங்கணும்னு கேட்டால் தெரியல. அப்போ ஏதோ ஒன்று இயக்குது, அந்த இயக்குறதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அதுதான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கு. இனி அது வந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சரியான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நம்ம வேண்டிக்கணும். அது அவ்வளோதான். ஓகே, எல்லாத்தையும் கடந்து நம்ம எப்பயுமே வந்து சக்ஸஸும் நம்ம லைஃப்ல இருக்காது, அதே மாதிரி ஃபெயிலியர் மட்டுமே இருக்காது. அதெல்லாம் கடந்து இருக்கும்போது இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி எப்பயுமே கையில் வச்சுக்கிறதுன்னு? பிரபஞ்சத்தை நம்புறது தான். இறைவனை நம்புறது தான். அவங்க இறைவனை நம்பினா அவங்களுக்கு வழி கிடைக்கும். போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னா இப்போ கொஞ்சம் காலமாக வேற ஒன்றா மாறிட்டு இருக்கு. அதாவது போட்டியே இல்லாத உலகத்தில் இருக்கணும். நம்ம உலகத்தில் போட்டியே இருக்கக்கூடாது. போட்டி இல்லைன்னு வச்சுக்கேன், சக்ஸஸும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது, நிம்மதியாக இருப்போம். ஆமாம், ஒன்றுமே வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த தளத்துக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் முழுமையாக வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அந்த போட்டியே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுவோம். ஓகேண்ணே. ஸோ இந்தியன் 2ல உங்களை வந்து ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் அற்புதமான ஒரு நடிகன். அவரோடு நடித்தது எனக்கு மறக்கவே முடியாத. என்ன காரணம் அப்படி? இல்லை, அது அந்த அப்பா புள்ள அப்படின்னா அந்த அப்பன் புள்ளையாக தான் இருந்தோம். அந்த நாட்களில் அப்பன் புள்ளையாக தான் இருந்தோம். அவ்வளவு ஆழமாக இருந்தது. ஒரு சில காட்சிகள்லாம் 2 பேரும் நிற்கும்போது அவ்வளோ ஆழமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோடு நடித்தது நான் மறக்கவே முடியாது. திரும்ப இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய ஒரு வேற என்ன மாதிரி படைப்புகளாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை தூண்டியிருக்கு. அப்பா பிள்ளையா நடிச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுடைய சில விஷயங்கள் கருத்துகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன். பர்சனலாகவும் சித்தார்த் அவர்கள் கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நிறைய படங்கள் கொடுத்து ஒரு டேரக்டராகவும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்தது நிறையா நடிக்கிறீங்க தான், டேரக்டரா இப்போ வரும், ரொம்ப சீக்கிரமாகவே வரும். ஓகே, நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கொஞ்சம் காத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. GRT Shubharambam. GRT Dwellers. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.